Welcome to Jo Math. I'm Jyotilakshmi, Maths tutor. Students, last class la nama polynomials பத்தி பார்த்தோம் இல்லையா? Arithmetic operations on polynomials பார்த்தோம். So இன்னைக்கு classல நம்ம values of polynomial னா என்ன, zeros of a polynomial என்னது, roots of a polynomial னா என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். So classக்குள்ள போலாமா? Today we are going to see the value and zeros of a polynomial. So நமக்கு polynomial னா என்னன்னு தெரியும், அதெல்லாம் last classல பார்த்துருக்கோம். So இப்போ நம்ம பார்க்க போகிறது value of a polynomial னா என்ன, zero of a polynomial னா என்னன்னு பார்க்க போகிறோம். So first for an example I have taken one polynomial p of x is equal to 3x plus 1 இல்லையா? So இது ஒரு linear polynomialன்றது உங்களுக்கு தெரியும். degree 1 அப்படின்னா that is a linear polynomial. So linear polynomial அப்படின்னும் போது அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஆக்சுவலி எந்த ஒரு பாலினாமியலையும் நீங்கள் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது கிராஃபில் ஏதாவது ஒரு கர்வாக கிடைக்கும் உங்களுக்கு. ஈவன் ஸ்ட்ரைட் லைன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ கர்வ். ஓகே, எனி கர்வ். ஸோ ஒரு பாலினாமியலோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கர்வ்னு சொல்லலாம். ஓகே, இங்கே லீனியர் பாலினாமியலோட கர்வ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லீனியர் பாலினாமியல் அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கே p of x is equal to 3x plus 1 அப்படின்னா இந்த லைனுன்றது அது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அந்த லைன் வந்து போத் சைட்ஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட் லைன் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஆன் போத் சைட்ஸ். அப்போது ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ இருக்கும். தட் இஸ் இந்த லைன் மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கிராஃபில் பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேட் இருக்கும் இல்லையா? கிராஃபில் ஒரு கோஆர்டினேட் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு ஒய் வேல்யூ. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0,1 இல்லையா? ஸோ இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1,4. ஹியர் திஸ் இஸ் -1,2 -1,-2. ஸோ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு ஒய் வேல்யூ இருக்கும் பாருங்கள். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. அது மேலே அது ஸோ லைக் தட் இது மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கிராஃபில் ஒரு கோஆர்டினேட் இருக்கும். அந்த கோஆர்டினேட்டில் ஒரு எக்ஸ் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் பாலினாமியல்னால் என்னென்னு பார்க்கலாம். தட் இஸ் இந்த வேல்யூ இப்போ p of 0, எக்ஸோட வேல்யூ 0. உங்களுக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ 1. இதில் வரும் பாருங்கள் கரெக்டாக 3 into 0 plus 1 which is equal to 3 zeros are 0, 0 plus 1 is 1. அதே மாதிரி p of x ஓட வேல்யூ 1 ஸோ பாருங்கள் y ஓட வேல்யூ 4 கிடைக்கும் பாருங்கள். 3 into 1 plus 1, 3 ones are 3, 3 plus 1 is 4. லைக் தட் இங்கே பாருங்கள் p of -1 equal to 3 into -1 plus 1 equal to 3 into -1 is -3, -3 plus 1 is -2. அப்போது இது எல்லாமே y வேல்யூஸ் தான். இந்த p of 0, p of 1, p of -1 எல்லாமே கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. எக்ஸ் வேல்யூவோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. x is 0 அப்படின்னா y is 1. x is 1 means y is 4. x is -1 means y is -2. அந்த மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதனுடைய ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸோ சிம்பிளாக இந்த p of x equal to 3x plus 1 y equal to 3x plus 1ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த கிராஃபை வச்சு நீங்கள் ஒரு பாலினாமியலே என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியும். கிராஃப் கொடுத்துட்டாலே அதனுடைய பாலினாமியலை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். வேல்யூனா இதான் தட் இஸ் p of 0, p of 1. அந்தந்த எக்ஸ் வேல்யூக்கு என்ன வருது, ஒய் வேல்யூ என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் தி பாலினாமியல். அதே மாதிரி அது எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 கொடுக்கும், சாரி ஒய்யோட வேல்யூ 0 கொடுத்து பாருங்கள். ஒய் 0னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். புட்டிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, 3x plus 1. So 3x plus 1 equal to 0 means 3x is equal to -1, x is equal to -1/3. அப்போது x equal to -1/3. இந்த இடத்துல தான் எக்ஸ் ஆக்சிஸை என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மீட் பண்ணுது.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/3, 0. இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? -1/3, 0. அப்போது அந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, அந்த பாலினாமியல் எங்கே 0 ஆகுதோ, எக்ஸோட எந்த வேல்யூக்கு அந்த பாலினாமியல் 0 ஆகுதோ, that value of x is known as 0 of the polynomial. That is, the polynomial, the x value that makes the polynomial 0 is known as 0 of the polynomial. ஸோ புரியுதா? இப்போ 0 of the polynomialனா அது கிராஃபில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் ஆக்சிஸை அந்த கர்வ் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம 0 of the polynomial சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இது லீனியர் பாலினாமியல்ன்றதுனால டிகிரி 1ன்றதுனால 0 of the polynomial ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த லைன் வந்து கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம 0 of the polynomial. ஸோ ஜென்ரலாக 0 of the polynomialனா the curve meets the x-axis. அந்த point, the point at which the curve meets the x-axis is known as 0 of the polynomial. இதுதான் graphical method to find the 0 of the polynomial. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ இது லீனியர்ன்றதுனால நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு பாயிண்டில் தான் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட் இஸ் அ குவாட்ராட்டிக் polynomial which can be written as y = x² - x - 2. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? -1, 0. இந்த பாயிண்ட்டை 2, 0 இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 0, -2. ஓகே, 0, -2. ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது பாருங்கள். -1லேயும் மீட் பண்ணும், 2லேயும் மீட் பண்ணும். அப்போ 0 of this polynomial is -1 and 2. இது ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம்? 0 of this polynomial. That is, these two x values makes this polynomial 0. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ ஆக்சுவலி இது என்னது? y = x² - x - 2 இல்லையா? இப்போ y-ஓட x-ஓட வேல்யூ என்னது? -1. 0 of the polynomialனா இந்த -1லேயும் 2லேயும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ சப்ஸ்டியூட் x as -1, the polynomial becomes 0. அதே மாதிரி if you substitute x as 2, the polynomial becomes 0. இப்போ ஃபஸ்ட்டு q of -1 நான் போடுறேன். ஸோ -1 the whole square -1 - 2 equal to -1 என்ன ஆகிடும் உங்களுக்கு? -1 the whole square -1 sorry -1 - 2. இங்கே x இருக்க இடம்லாம் -1 கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 1 + 1 - 2 which is equal to 0. 0 வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, ஏன்னா -1 is the 0 of the polynomial. நெக்ஸ்ட்டு பாருங்கள், q of 2 கொடுக்குறேங்க. 2² - 2 - 2. 2 square is 4. -2 - 2 is -4 which is equal to 0. So here 2 is also the 0 of the polynomial. பாருங்கள், the value 2 makes a polynomial 0. So -1 and 2 are the 0 of the polynomial. So இப்போ நீங்கள் வேறு வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூ இப்போ 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கிடைக்கும். இங்கே x 3 கொடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. அப்போ கரெக்டாக 3ல் இந்த கர்வ் வந்து x 3னா y என்னதுன்னு நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணும்போது கரெக்டாக சேம் ஆன்சர் யூ வில் கெட், கரெக்டாக கிடைக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த polynomial அண்ட் 0 ஆஃப் த polynomial. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு பாலினாமியல்லேருந்து ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா கிராஃப் கண்டுபிடிச்சிடலாம். கிராஃபை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஒரு கிராஃபை, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஒரு கிராஃபை ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் 0 ஆஃப் த பாலினாமியலும் வேல்யூ ஆஃப் த பாலினாமியலையும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிராஃப் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வேல்யூ ஆஃப் த பாலினாமியல்னால் நத்திங் பட் இட் இஸ் த ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூனா இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் வேல்யூன்றது ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ சர்டன் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கு எந்த வெர்டிக்கல் ஹைட்டில் அந்த கர்வ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது மேலே ஒவ்வொரு பாயிண்ட்டும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லா பாயிண்ட்டுக்குமே ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னால் எக்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் ஒய். நீங்கள் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். புரியுதா? இப்போ 2 அப்படின்னும் போது ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. இப்போ இங்கே எடுத்திங்கன்னா எக்ஸோட ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 0, அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து -2 இருக்குது.
ஓகே, இப்போ நீங்கள் 3 கொடுத்து பாருங்கள். இங்கே q ஆஃப் 3 கொடுங்க. q ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 3 ஸ்கொயர் minus of minus 3 minus 2. So 9 minus 5. 9 minus 5 is 4. அப்போது உங்களுக்கு இங்கே x3னா y வந்து இங்கே வரும். தட் இஸ் x3னா y பாருங்கள் 3,4ன்னு வரும். அப்போ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 3னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நமக்கு 4 வருது. இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒய் வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் வேல்யூவோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கிடைக்கும். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாலினாமியல் எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு 0 ஆகுது அப்படின்ற எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அது கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் உங்களுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எந்த எக்ஸ் வேல்யூக்கு ஒய் வேல்யூ 0 ஆகுதோ அதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். Do you understand now what is the value of polynomial and what is zero of the polynomial? So any polynomial can be converted as graph. ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்திங்கன்னா அது எனி கேர்வாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இந்த மாதிரி கேர்வாக இருக்கும். இந்த கேர்வுக்கு நேம் வந்து ஆக்சுவலி பேரபோலா. இந்த கேர்வோட நேம் என்னது? பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்வ் கிடைக்கலாம். ஸோ அந்த கேர்வில் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்னதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் பாலினாமியல். அப்புறம் அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் தான் உங்களுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அதாவது ஒய் வேல்யூ எந்த எக்ஸ் வேல்யூக்கு 0 ஆகுதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் வேல்யூ ஆன் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஸோ நவ் see the definition of value of a polynomial. Value of your polynomial p of x at x is equal to a is p of a obtained on replacing x by a, that is a belongs to R. That is nothing but நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே டெஃபினிஷனாக பார்க்குறோம். வேல்யூ ஆஃப் த பாலினாமியல்னா p of x ஓட வேல்யூ at x is equal to a. x takes any real number, a belongs to Rன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. a belongs to Rனா a is any real number. x ஓட எனி ரியல் வேல்யூக்கு p of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறது தான் வேல்யூ ஆஃப் தி பாலினாமியல். எக்ஸாம்பிள் பாருங்கள், p of x equal to 5x minus 7. இப்போ x is equal to 1னா p of 1 கண்டுபிடிக்க போகிறோம். x takes the real number 1 here. So p of 1 equal to x replace பண்ணுங்க 1 வச்சு, then 5 into 1 minus 7. So 5 minus 7 which is equal to minus 2. அப்போ p of 1 வந்து என்ன வருது உங்களுக்கு? minus 2 வருது. இந்த மாதிரி x ஓட எனி ரியல் வேல்யூக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஆல்ரெடி நான் சொன்னேன், கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் வந்து கர்வ் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு சொன்னேன். அதுதான் இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருப்போம். the value of x which makes a polynomial p of x is equal to 0. அப்போது y வேல்யூ வந்து 0வாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் கர்வ் வந்து அந்த இடத்துல y என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். So p of x is 0 is known as zero of a polynomial. Number of zeros of a polynomial is less than or equal to the degree of the polynomial. அங்கே graphical representation சொல்லும்போது degree of the polynomial zero of the polynomial ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன். ஆக்சுவலி அது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் லெஸராக இருக்கலாம். எந்த கேஸில் லெஸராக இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் இப்போ டிகிரி 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிகிரி 2க்கு நீங்கள் ஜீரோஸ் கண்டுபிடிக்கும் போது 2 ஜீரோஸும் 2 ஜீரோஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 2 ஜீரோஸும் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கலாம், சேம் வேல்யூஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கேஸில் வந்து எக்ஸ் வந்து தட் இஸ் ஒரு பாயிண்டில் தான் எக்ஸ் ஆக்சிஸை அந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். அப்போ வேல்யூ சேமாக இருக்கிறதுனால ஒன்லி 1 0 யூ மே கெட் ஈக்குவலாக இருக்கும்போது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது இப்படி ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் p of x is equal to x plus 3 the whole squareன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணும். ஆக்சுவலி இதான் மெத்தட். உங்களுக்கு எப்படி ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க பாலினாமியலை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், the whole square, which implies x plus 3 is equal to 0
then x is equal to minus 3. பாருங்கள், whole square போது 2 times x plus 3 equal to 0 and x plus 3 equal to 0 வரும். ரெண்டு கேஸ்லேயுமே உங்களுக்கு இப்படி வரும். ஆக்சுவலி x plus 3 into x plus 3 equal to 0. இந்த x plus 3 the whole square அப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 0 போது ரெண்டு கேஸ்லேயுமே நீங்கள் ஈக்குவேட் பண்ணும்போது x plus 3 ஈக்குவேட் பண்ணும்போது minus 3 வரும். ஓகே, அப்போது அந்த பாலினாமியல் இங்கே டிகிரி 2 தான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்க்கு வந்து வெறும் -3 தான் இருக்கும். ஆனால் டிகிரி 2 இந்த மாதிரி கேஸில் வந்து உங்களுக்கு லெஸராக இருக்கலாம் 0 ஆஃப் த பாலினாமியல். இப்போ 0 ஆஃப் த பாலினாமியல், திஸ் பாலினாமியல் இஸ் -3. ஓகே, ஸோ இந்த கேஸில் அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே லீனியர் இல்லையா, 0 ஆஃப் த பாலினாமியல் வேணும்னா p ஆஃப் எக்ஸை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் p ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு 7x + 9. அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும், -9/7. ஸோ 0 ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் -9/7. 0 ஆஃப் திஸ் quadratic polynomial, that is degree 2 is -3. Sometimes உங்களுக்கு 2 values கிடைக்கும், sometimes இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கும். அதனால தான் number of 0 of a polynomial is less than or equal to number of the degree of the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு clear view கிடைச்சிருக்கும் value of the polynomial தான் என்ன, 0 of the polynomial தான் என்ன அப்படின்னு. ஆக்சுவலி இந்த 0 of the polynomial roots of the polynomial கூட சொல்லலாம். ஜீரோஸை என்னன்னு சொல்லலாம், roots. Instead of zeros we can use roots also. Roots of the polynomial nalo, zeros of the polynomial nalo rendu same da ungalku. Okay, now we are going to start with exercise 3.2 based on values and 0 of the polynomial and the concept based panni vara problems idalam. See the first question, find the value of polynomial f of y equal to 6y minus 3y square plus 3 at y equal to -1. So நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், value of the polynomial. Polynomial yல இருக்கிறதுனால இங்கே நேம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா yல வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லாட்டி யூஸ்வலாக f of x, p of x அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வேரியபிள்ஸ் எல்லாம் பாருங்கள் yல இருக்கிறதுனால f of yன்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 6y minus 3y square plus 3. ஓகே, ஸோ இப்போ y வந்து என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, -1. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of -1 which is equal to, இப்போ y இருக்க பிளேஸில் எல்லாம் நான் என்ன கொடுத்துட்டு வருவேன்னா -1 கொடுப்பேன். ஓகே, -3 into -1 the whole square plus 3 which is equal to -6 -3 -1 the whole square என்ன ஆகிடும், -1 into -1 is +1 ஆகும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பவரில் வந்து ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உள்ளே இருக்க மைனஸ் வந்து என்ன ஆகிடும்னா வேனிஷ் ஆகிடும். பவரில் ஆட் நம்பர் இருந்ததுன்னா உள்ளே இருக்க மைனஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். எனி நம்பர் இங்கே 1க்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், எனி ரியல் நம்பர் எது இருந்தாலும் பவரை மட்டும் பாருங்கள். பவரில் ஈவன் நம்பர் இருந்தால் மைனஸ் வேனிஷ் ஆகிடும், பவரில் ஆட் நம்பர் இருந்தால் மைனஸை ரீட்டைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நவ் -6 plus 3 -3 into 1 is -3 plus 3 வரும் இல்லையா. So -3 plus 3 get cancelled, so the value is -6. So f of -1 equal to -6. This is the value of the polynomial at y equal to -1. So y வந்து -1 f of -1 is -6. So we found the value of the polynomial. Second ஒன்னும் சேம் திங், அதே மாதிரி தான். p of x is equal to, இங்கே பாருங்கள் polynomial xல இருக்கிறதுனால இங்கே xன்னு நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ p of x is equal to x² minus 2 root 2x plus 1. Find p of 2 root 2. ஸோ நமக்கு p of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, x² minus 2 root 2x plus 1. ஓகே, we have to find out p of 2 root 2. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் இருக்க பிளேஸ்ல எல்லாம் 2 root 2 கொடுக்கணும். இங்கே எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரெண்டு இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 root 2 the whole square minus 2 root 2 into 2 root 2 plus 1. ஓகே, ஸோ 2 root 2 the whole squareனா 2 ஸ்கொயர் பண்ணுமா, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 into 2 is 4. 2 square is 2 into 2 4. root 2 the whole squareனா root 2 into root 2, that is root 2 the whole square means root 2 into root 2 is 2. அப்போ என்ன ஆகிடுங்க, 4 into 2. ஸோ இந்த 2 root 2 the whole square போது
அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 into 2 which becomes 8ன்னு வந்துடும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், அதே தான் இல்லையா, மைனஸ், ஏன்னா இதுவும் 2√2 into 2√2 தான், அதே 4 into 2 தான் வரப்போகுது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 2s are 4, √2 into √2 is 2 again, plus 1 which is equal to 8 minus 8 plus 1. 8 minus 8 plus cancel which is equal to 1. So P of 2√2 is equal to 1. This is the value of this polynomial at x is equal to 2√2. Okay, that's all these two problems. See the third problem, third subdivision. Find the zeros of the polynomial in each of the following. So நம்ம இங்கே எல்லா கொஷினுக்குமே என்ன பண்ணணும்னா ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ q of y equal to 2y minus 3. உங்களுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னால் தெரியும், that is the value of the variable involved here is y. எந்த y வேல்யூக்கு இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகுதோ அதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பாலினாமியலை என்ன பண்ணணும்னா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். that is this q of y should be equated to 0. So 2y minus 3 equal to 0. q of y is nothing but 2y minus 3. So the 0 க்கு equate பண்ணுங்க. இப்போ 2y equal to this 3 goes here as plus 3. 0 plus 3 is 3. So y equal to 3 by 2 is 0 of q of y. q of y is nothing but polynomial. Okay, simple problem. ஸோ இது ஒரு லீனியர் பாலினாமியல், அப்போ ஒரே ஒரு ஜீரோ வேல்யூ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் தான். பாருங்கள், p of x is equal to ax when a is not equal to 0. ஏன் இந்த கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் a 0 ஆகிடுச்சுன்னா p of x என்னவாயிடும், 0 ஆகிடும், வேரியபிளே இருக்காது, அப்படியே கான்ஸ்டன்ட் ஆகிடும், அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ஜீரோ பாலினாமியல் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதர் தென் 0 ஏ கேன் டேக் எனி ரியல் வேல்யூ, அதுதான் மீனிங் இதுக்கு. ஓகே, ஸோ இப்போது சேம் திங் p of x வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். p of x is equal to 0 means ax equal to 0. So x equal to a by 0. 0 divided by any number is always 0. So x equal to 0 is the 0 of p of x. So in the p of x oda 0 of the polynomial என்னது 0, x is 0. y ல இருந்துச்சுன்னா இங்கே polynomial y ல இருக்கிறதுனால y ல ஆன்சர் கிடைக்கும், இங்கே polynomial x ல இருக்கிறதுனால x ல தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகே, see the sixth subdivision. h of x is equal to ax plus b where a is not equal to 0, a comma b belongs to r. ஸோ இங்கேயும் அதே மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகாஸ் இங்கே ஏ 0 ஆகிடுச்சுன்னா வேரியபிளே போயிடும், 0 into எனி நம்பர் இஸ் 0, அப்போ வேரியபிள் வேனிஷ் ஆகிடும் இல்லையா, அது வந்து வெறும் b மட்டும் இருக்கும். ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஆகிடும் b மட்டும் இருந்ததுன்னா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 0 இருக்கக்கூடாது, பட் a கேன் டேக் எனி ரியல் வேல்யூ அதர் தென் 0, b கேன் டேக் எனி ரியல் வேல்யூ இன்க்ளூடிங் 0, அதுதான் a comma b belongs to rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை கிளியராக எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எதுக்காக இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் மெயினாக கொடுக்கறதுக்கு காரணம் இந்த பாலினாமியல் லீனியராக இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க ஏ வேல்யூ எப்படி இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது, அதனால தான் அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இட் இஸ் அ லீனியர் பாலினாமியல். இப்போ 0 ஆஃப் த பாலினாமியல் வேணும்னா ஈக்குவேட் h of x is equal to 0. Here h of x is nothing but ax plus b equal to 0. So ax is equal to minus b. இந்த b இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 0 minus b is minus b. Now x is equal to minus b by a is the 0 of the polynomial h of x. That's all these problems. So this is the method of finding the 0 of the polynomial. So see the fourth problem, find the roots of the polynomial equations. Already சொல்லியிருக்கேன், roots zeros எல்லாம் சேம் தான். ஸோ இங்கே polynomial equations அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன்னாலே பாலினாமியல் இருக்கும், ஒரு ஈக்குவல் டு சைன் இருக்கும், இந்த பக்கம் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கும், 0 ஆர் எனி அதர் கான்ஸ்டன்ட் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலே அது என்னவாயிடும், இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாறிடும். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி த பாலினாமியல் இஸ் ஈக்குவேட்டட் டு 0. ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு 0 ஆஃப் த பாலினாமியல், தட் இஸ் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். இப்போ x plus 3 equal to 0னா x is equal to 0 minus 3, x is equal to minus 3 is the root.
That's all. This is the answer for this. So அதே மாதிரி second problem already polynomial equation is there. So 9x is equal to 0 plus 4. Minus 4 goes here as plus 4. So 9x is equal to 4. X is equal to 4 by 9 is the root of the polynomial equation. Okay. So zeros, roots எல்லாமே same தான் moreover. Okay. See the fifth problem. Verify whether the following are zeros of the polynomial indicated against them or not. Okay. So இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா polynomial is given and also one value of x is given. Value of xும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து இந்த பாலினாமியலோட ஜீரோ ஆஃப் த பாலினாமியலான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் இஸ் த கொஷின் ஆஸ்க்ட் ஹியர். இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியலா இல்லையா அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னும் போது இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பி பை ஏ இங்கே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ், தென் த பாலினாமியல் ஷுட் பிகம் ஜீரோ. அப்படி இருந்தால் தான் அந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியலாக இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். வேல்யூ ஆஃப் த பாலினாமியல்லாம் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா, எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்க எக்ஸுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் என்ன வரணும் நமக்கு இப்போது? ஜீரோ வரணும். ஜீரோ வந்தால் திஸ் இஸ் த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஸோ இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏஏ கெட் கேன்சல். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் பி. அகெயின் தீஸ் டூ கெட் கேன்சல். யூ வில் கெட் ஜீரோ. ஸோ பி ஆஃப் மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு வாட்? ஜீரோ. அப்போது minus b by a is the zero of the polynomial. X is equal to minus b by a is why இதை நம்ம ஜீரோன்னு எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் என்ன கிடைக்குது நமக்கு? இங்கே ஜீரோ கிடைக்குது. எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ கொடுக்கும்போது பாலினாமியல் என்னவாயிடுச்சு? ஜீரோ ஆகிடுச்சு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ இஸ் த ஜீரோ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இதை வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4. இங்கே டூ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ. அப்போ அந்த டூ வேல்யூஸ்க்கும் செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணிவிட்டு ரெண்டு வேல்யூவும் ஜீரோ ஆஃப் த பாலினாமியலான்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா பி ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடம்லாம் 4 கொடுத்துருவாங்க. 4 + 3 இன்டூ 4 மைனஸ் 4. 4 + 3 is 7. 7 into 0 is 0. அப்போ P of 4 என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? 0 ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கீங்க? -3. அப்போ x is equal to -3 மீன்ஸ் இங்கே P of 3 கொடுங்க. ஸோ அகெயின் இங்கே போங்க, எக்ஸ் இருக்க இடம்லாம் -3 கொடுத்துருவாங்க. ஸோ -3 + 3 இந்த இடத்துல -3 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே -3 கொடுங்க. -3 -4. So -3 + 3 becomes 0 and this becomes -7 which is equal to 0. So P of 3 என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. P of 4 0, P of 3 0 அப்படின்னா x equal to 4 and x equal to -3. Sorry, here -3. -3. Okay. So P of 4 0 ஆயிடுச்சு. P of -3 0 ஆயிடுச்சு. அப்போ x is equal to 4 and x is equal to -3 are the zeros of the polynomial. X is equal to 4 and x is equal to -3 are the zeros of P of x. So this is the way of verifying the given value is the zero of the polynomial or not. Okay. See the sixth problem. Find the number of zeros of the following polynomials represented by their graphs. So simple thing, already நம்ம கான்செப்ட் இன்ட்ரோ பார்க்கும்போதே பார்த்தோம். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் வந்து உங்களுக்கு கிராஃபில் ஆக்சுவலி எவ்ரி பாலினாமியல் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் கிராஃப் இல்லையா? ஸோ அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தோம். நம்ம ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு பார்த்தோம். இப்போ இங்கே ஒன்லி பாலினாமியலோட
ஈக்குவேஷன் தட் இஸ் கொடுக்காம பாலினாமியல் கொடுக்காம அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. கிராஃபை வச்சே நம்ம வந்து அந்த பாலினாமியலுக்கு how many zeros இருக்குன்றது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் தட் இஸ் செகண்ட் சப்டிவிஷனில் இந்த கிராஃப் பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 இங்கே பாருங்கள் 1 2 3 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா y axis மேலே இருக்குது. and this is y axis for you and this is origin and this is x axis இல்லையா. ஸோ y axis மேலே இருக்குது. அப்போ இது 0 ஆஃப் த பாலினாமியலில் வராது. x axis-ஐ மீட் பண்ணுற பாயிண்ட், இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் தான் பார்த்தோம். அப்போ 3 பாயிண்ட்ஸ் 1 2 3 பாயிண்ட்ஸில் தான் அது வந்து x axis-ஐ மீட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து how many zeros are there? 3 zeros are there. ஸோ ரீசனோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ப்ராப்ளம். the curve intersects x-axis at 3 points. Okay, therefore the zeros, the number of zeros of the polynomial is 3. Polynomial is 3. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால, அதாவது இது இங்கே ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும், இங்கே ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும், இங்கே ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும். அதனுடைய எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு என்னது இங்கே ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். சப்போஸ் இங்கே 1 இருந்துச்சுன்னா 1, இங்கே 3 இருந்துச்சுன்னா 3, இங்கே -1னா அப்போது -1 1 3 ஆர் த 0 ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லலாம். பட் இங்கே நமக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, we don't know the value. Next, see the fourth problem. Same thing, this is origin, y axis, x axis இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸும் எது மேலே இருக்குன்னா y axis மேலே இருக்குது. only this point, that is origin தான் x axisல இருக்குது. அப்போ இந்த curve வந்து x axis-ஐ வெறும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது at 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x is equal to 0 is the 0 of the polynomial. ஒரே ஒரு பாயிண்ட், அதுவும் கிளியராக இருக்குது, ஆரிஜினில் மீட் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட்டை என்னென்னு போடுவோம் நம்ம 0,0. இங்கே x வேல்யூ 0, y வேல்யூ 0. அப்போ x equal to 0 is the 0 of the polynomial. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜீரோஸ், அது மட்டும் எழுதினா போதும். ஸோ ரீசன் வந்து the curve intersects x-axis at 1 point. So therefore the number of zeros is 1. The number of zeros is 1. That's all this problem. So in the problem oda in the exercise 3.2 end ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் அண்ட் 0 ஆஃப் த பாலினாமியல் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ until then, bye bye, see you.